எஸ்டிபிஐயின் தேசிய தலைவர் ஃபைசியை கைது செய்ததாக நீங்கள் செய்தி படித்திருப்பீர்கள். இடி தான் அவரை அழைத்து வரவழைத்து டெல்லி விமான நிலையத்திலிருந்து கைது செய்தது. இவர் முன்பு கூறி நடந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நினைவிருக்கும். அதாவது 2047 இந்தியாவை ஆளும் கட்சியாக எஸ்டிபிஐ இருப்பதாக. அப்போது பிரதம மந்திரி பதவியில் இருக்க வேண்டிய நபர் இந்த கே ஃபைசி. பிரதம மந்திரி பதவியில் இருக்க வேண்டிய நபரை இடி கைது செய்து சிறையில் வைத்திருக்கிறது. இப்போது எதற்காக கைது செய்தார்கள்? அந்த விஷயம் விளக்குவோம். பாப்புலர் ஃப்ரண்டின் தலைவர்கள் மற்றும் பல செயற்பாட்டாளர்கள் சிறையில் இருக்கிறார்கள். கேரளத்தில் இவர்கள் ஒரு பண்டு முடக்கம் நடத்தியிருந்தனர். அந்த நேரத்தில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பொது சொத்துக்கள் அழிக்கப்பட்டன. அதில் உள்ள பிரதிகள் எல்லாம் சிறையில் உள்ளனர். 5 கோடி ரூபாய் கேரள அரசிடம் ஜாமீனாக வைத்தால் மட்டுமே இவர்களுக்கு ஜாமீன் கிடைத்து வெளியே வர முடியும். இதற்காக நிதி திரட்ட வெளிநாடுகளில் இருந்து இவர்கள் பணம் சேகரித்தனர். இந்த சேகரித்த பணத்தை ஹவாலா முறையில் கேரளத்துக்கு, அதாவது இந்தியாவுக்கு கடத்த முயற்சித்தனர். அதாவது எஸ்டிபிஐயின் தலைமையில் பணத்தை கொண்டு வந்து ஜாமீனுக்காக வைக்க திட்டமிட்டிருந்தனர். இது நடைமுறையில் பிடிபட்டது. இதுதான் பிரச்சனை. பாப்புலர் ஃப்ரண்டை தடை செய்த நேரத்திலும் தலைவர்களை கைது செய்த நேரத்திலும் எஸ்டிபிஐ செயற்பாட்டாளர்கள் நடத்திய ஆர்ப்பாட்டம் நினைவிருக்கும். மற்ற மதத்தினரை மிரட்டும் முழக்கங்களை தான் கேரளத்தில் எல்லாம் இவர்கள் முழங்கினர். நாங்கள் இந்தியாவை பிடிக்க வருகிறோம் என்பதுதான் இவர்கள் கூச்சலிட்டதாக. இந்தியா என்று சொல்லப்படும் நாடு ஒரு வாழைப்பழ ரிபப்ளிக், பனானா ரிபப்ளிக் அல்ல, ஜனநாயக ரிபப்ளிக் ஆகும். இந்த நாட்டுக்கு விவேகம் உண்டு. மிகச் சிறந்த ஒரு ஆட்சி முறை, அதாவது கான்ஸ்டிடியூஷன் உள்ளது. அந்த கான்ஸ்டிடியூஷன் படி நடக்கும் ஒரு நாடு. அந்த நாட்டை நீங்கள் ஒரு மத அரசுடன் இணைத்து பார்க்கக்கூடாது. யுஏஇ மற்றும் சில நாடுகளை நான் தவிர்க்கிறேன். இல்லையெனில் ஏமன், ஈரான் போன்ற அமைதியற்ற நிலையுள்ள லிபியா, லெபனான், சிரியா போல் பார்க்கக்கூடாது. உலகத்தின் உச்சியில் நிற்கும் நாடு இந்தியா என்ற மகாநாடு. இந்த நாட்டிற்கு பல பிரச்சனைகள் உள்ளன. ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் இந்த நாட்டிலேயே தீர்வு உள்ளது. இப்படியான ஒரு நாடு உலகத்தில் எந்த நாடு உள்ளது? இவ்வளவு மொழி, இவ்வளவு பண்பாடு, ஒவ்வொரு 20 கிலோமீட்டர் தூரத்திலும் வேறுபட்ட உணவு வகைகள் கிடைக்கும் ஒரு நாடு. இப்படி ஒரு நாட்டை நீங்கள் காட்ட முடியுமா? 50 அல்லது 100 கிலோமீட்டர் பயணித்தால் மொழிதான் மாறும். எத்தனை மொழிகள் நமது நாட்டில் உள்ளன. ஆனால் இந்திய கான்ஸ்டிடியூஷன், இந்திய தேசிய கொடியின் முன் ஒன்றுபட்டு நிற்கும் மக்கள்தான் இங்கு உள்ளனர். அவர்களை துணையாக்க முயற்சித்ததால் தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டது. 2047 2047 ஆளப் போகிறோம் என்று அறிவிக்கிறார்கள். இங்கு கலிஃபேட் உருவாக்கப் போகிறார்கள். இங்கு இஸ்லாமிய அரசு உருவாக்கப் போகிறார்கள். என்னென்னவோ பேசுகிறார்கள். இன்னும் சிலர் இதுபோல் என்னென்னவோ சொல்லி நடக்கிறார்கள். ஹமாஸ் வெற்றி பெற்றது, ஈரான் வெற்றி பெற்றது. அதையெல்லாம் நம்பி இதன் ஆராதகர்களாக நடக்க சிலர். நான் முன்பே இத்தகையவர்களை பற்றி கூறியுள்ளேன். சிறிதளவு சமூக உணர்வு இருந்திருந்தால் இவ்வளவு ரூபாய் மதிப்புள்ள பொது சொத்துக்களை அழித்த பிறகு சிறைக்கு செல்ல மாட்டார்கள். இவர்களின் எண்ணம் இந்த பணத்தை வசூலித்து சைஃபன் செய்து இந்தியாவுக்கு ஹவாலா மூலம் அனுப்பிவிட்டால் யாரும் கண்காணிக்க மாட்டார்கள் என்பதுதான். இவை அறிவீனமான செயல்கள். உங்கள் எல்லா செயல்களையும் அரசு ஏஜென்சிகள் கண்காணிக்கின்றன. சமீபத்தில் பல இடங்களில் பெரிய ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினீர்கள். வக்ஃப் பில் எதிராக பெரிய எதிர்ப்பு நடத்தினீர்கள். இவை யாரும் கண்காணிக்கவில்லை என்பதுதான் உங்கள் எண்ணம். இவையெல்லாம் உங்களை முழுமையாக ஸ்கேன் செய்துள்ளன. உங்களுக்கு எதிராக துல்லியமான நடவடிக்கை எடுக்கவே இந்திய அரசு முடிவு செய்துள்ளது. காரணம், நீங்கள் இந்த நாட்டிற்கு பெரிய பிரச்சனை உண்டாக்கும் கூட்டத்தினர். உங்களுக்கு இந்திய நாட்டின் மீது அன்பு இல்லை. இந்தியாவின் ஒற்றுமையை சிதைக்க ஒரு மத வகுப்பை ஒன்று சேர்க்கவே உங்கள் நோக்கம். அதற்காக உங்களுக்கு ஆதரவாக சில யூடியூப் சேனல்கள் மற்றும் பிற மூலங்கள் உங்களுக்காக வேலை செய்கின்றன. அவர்களுடைய நோக்கம் இங்கு தாலிபான் அரசு உருவாக்குவதுதான். எதிர்காலத்தில் இந்தியாவில் ஒரு கலிஃபேட் உருவாகும். இந்தியாவில் அவர்கள்தான் ஆளப்போகிறார்கள் என்பதுதான் இவர்கள் கனவு காண்பது. இவை யாவும் 1000 அல்ல 10,000 வருடங்கள் கடந்தாலும் நடக்காத விஷயங்கள். இந்தியாவில் இந்த திட்டங்கள் ஒன்றும் நடக்காது. அதற்கு முன்பே நீங்கள் இதுபோல் சிறையில் ஆகிவிடுவீர்கள். எந்த விலை கொடுத்தாவது நாடு அதற்கு எதிராக போராடும்.
அதுதான் இந்திய ரிப்பப்ளிக்கின் பலம். இது ஒருபோதும் ஒரு சிரியா ஆகாது. ஒரு அழகிய காலை வேளையில் சிரியாவின் ஆசாத் ஓடிப்போனார். அப்படியான ஒரு நாடு இது அல்ல. இது இந்தியா என்று சொல்லப்படும் மகாநாடு. இந்த மகாநாட்டிற்காக நின்றதற்கு அடித்தளம் உள்ளது. அவர்கள் எதற்காக நின்றனர்? ஒவ்வொரு இந்தியனுக்கும் பொறுப்பு உள்ளது. அவனுக்கு இந்த நாட்டின் மீது அன்பு உள்ளது. உனக்கு இல்லை என்றாலும் இங்குள்ள சுதந்திர இந்திய முஸ்லிம்களுக்கு தெரியும் இந்தியா என்ற நாடு எது என்பது. அதன் சக்தி என்ன, அதன் நம்பகத்தன்மை என்ன? காரணம், மத அரசு என்பது சுதந்திரமில்லாத ஒரு நிலை. இதை கலீஃபேட் ஆக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அது ஒருபோதும் நடக்காத கனவு. அதை கனவு கண்டு அதை தடவி ஹமாஸின் ஆதரவாளர்களாக நடக்கும் அனைவரும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இவை எதுவும் நடக்காத விஷயங்கள். இந்த ஹமாஸ் ஆராதகர்களின் எண்ணம் அவர்களை யாரும் கண்காணிக்கவில்லை என்பதுதான். சமூக ஊடகங்களால் கடந்த 5 வருடங்களில் உங்கள் மத வகுப்பிற்கு ஏற்பட்ட ஒரு சீர்கேடு நீங்கள் பார்த்தீர்களா? முன்னாள் முஸ்லிம்கள் எல்லாம் கேள்விகள் கேட்கிறார்கள். மிகப்பெரிய இயக்கம் நடைபெறுவது கேரளத்தில்தான். கடந்த நாள் நான் ஒரு வீடியோ பார்த்தேன். 4-5 ஃபோர்மைது முஸ்லிம் பெண்கள் ஒரு பாட்டிற்கு ஏற்ப நடனம் செய்கிறார்கள். கல்யாணத்தில் பாடல் ஹராம், நடனம் ஹராம் என தீவிர மத தலைவர்கள் ஒரு பக்கம் சொல்லும்போது பெண்கள் இப்படி நடனம் செய்கிறார்கள். இந்தியாவின் எதிரியாக வாழ முயற்சிக்க வேண்டாம். இந்தியா முன்னேற்றத்தின் பாதையில் முன்னேறும் நாடு. இந்தியா உலகத்தின் உச்சியில் நிற்கப் போகும் நாடு. அந்த நாட்டை சீர்குலைக்க முயற்சிப்பவர்களுக்கு எதிராக ஒற்றை கட்டான நடவடிக்கைகள் எடுக்கப்படும்.